வயசு 19 வயசு இந்த வயசுலயே கார்லாம் ஓட்டுவேன். வீட்டுல கார் இருந்துச்சு, 2 கார் இருந்துச்சு. அப்படியே அப்புறம் ஒரு நாய்க்குட்டி, அப்புறமா அந்த நாய்க்குட்டி வந்து சாப்பிடுற சாப்பாடு, அதாவது பாதாம், பிஸ்தா, பெருமைக்காக இல்ல, ஆரஞ்சு, அந்த நாய்க்குட்டி ரொம்ப செல்லம். இந்த மாதிரி வெளிநாடு பயணம், இது மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா அம்மா வந்து உறவு முறை எனக்கு அம்மாவோடையும் சரி அப்பாவோடையும் உறவு முறை சிறப்பா இருந்தது கிடையாது. எங்க அத்தை தான். நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டுடியோல உட்கார்ந்து பேசுறேன்னா எங்க அத்தைக்கு தான் நான் பரிபூர்ண நன்றியை நான் சொல்லுவேன். அதாவது என்னுடைய குரு, இப்போ என்னுடைய பாத்தீங்கன்னா களத்திர ஸ்தானம் 7ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா இது சூரியனோட வீட்டுல பாத்தீங்கன்னா ராகு, குரு, குரு பகவான், செவ்வாய், சனி வக்கரமா இருக்காரு. இப்போ ராகு பாத்தீங்கன்னா 1 டிகிரில இருக்காரு. இப்போ குரு பாத்தீங்கன்னா 7 டிகிரில இருக்காரு. சனி வந்து 26 டிகிரி, செவ்வாய் வந்து 9 டிகிரில. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல ஒரு பிபி எனக்கு கொஞ்சம் உண்டு, பிபி சுகர். மாசம் மாசம் போய் செக் பண்ண போவேன். ஒரு புது டாக்டர் வீட்டு பக்கத்துல. அப்ப போய் செக் பண்ண போகும்போது டாக்டர் இருந்தாரு. அவர் டாக்டர் கேட்டாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் ஒரு ஜோதிடரு, நான் யூடியூபர், நான் ஒரு ரைட்டர், எழுத்தாளர், நான் ஒரு பப்ளிஷரு, மல்டி டேலண்டட் ஃபெலோ, நிறைய விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் பேசினேன். அப்ப எனக்கு அவரு பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி வந்து களத்திரஸ்தானம், அங்க செவ்வாய், சனி, ராகு, குரு, அவுட்டே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் ஜோதிடர்கள்லாம் 7ஆம் இடத்துல சனி இருக்கா, அவ்வளவுதான், தேராது, இப்படி அவரு நிறைய கேட்டாரு. கேட்ட உடனே எனக்கா நான் ஊறிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அதாவது நான் எதையுமே டக்குன்னு கிரகிச்சிருவேன். கற்பூரம் மாதிரி எனக்கு பயங்கரமா நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு அடிபட்டுட்டேன் லைஃப்ல, செமத்தியா அடிபட்டுட்டேன். நான் சொல்ல போறேன், நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் பேசுற அனுபவம் எல்லாம். அப்போ அவரு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சொல்ல சொல்ல எல்லாமே சொதப்பல், ஒரே சொதப்பல். எனக்கு இப்போ ஜென்ம சனி வரப்போகுது. எப்போ? ஜூன் 3, 2027 மேஷ ராசியில ஜென்ம சனி, 7.5 சனி, ஜென்ம சனியா வரப்போறாரு. ஆனா 40 வயசு வரைக்கும் தான் ஓரளவுக்கு 7.5 சனி வேலை செய்யும்ன்றது என்னுடைய கணிப்பு. நீங்க கணிச்சு வேணா சொல்லுங்க. ஏன்னா ஜாதகத்தை நான் வந்து போட்டுருவேன், என் ஜாதகத்தை போட்டுருவேன். எனக்கு அப்படின்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதிபத்தியம் வேலை செய்யுன்ற மாதிரி உச்சனுடைய வீட்டுலதான் ராகு இருக்கிறாரு. இது வரைக்கும் செவ்வாய் திசையில பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நான் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு இப்படி போய் வந்திருப்பேன். நான் என்னடா இவன் கிரிமினலா நினைக்காதீங்க, திசை வந்து பண்ணுச்சு, அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை பண்ணுச்சு.